லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ஒரே இடத்துல இருந்து 6 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. 6 மாடுகளுமே நல்ல தரத்தில் நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுகள் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. காசுக்கு கரெக்டாக மாடு வேணுமா கடம்பூருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் கூப்பிட்றாங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 6 மாடுகளுமே நல்ல இளம் மாடுகள், 6 பல் 4 பல் 2 பல்ல இருக்கக்கூடிய மாடுகள் தான். அதிகப்படியான கறவைத்திறன் எடுத்து கொடுக்கக்கூடிய மாடுகள். இந்த ரெட் அண்ட் ஒயிட் மாடு வந்து பார்த்தோம்னா 6 பல் போட்டிருக்கு, 2ஆம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி தாங்க சொல்லியிருக்காங்க. கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த மாடு 4 பல் போட்டிருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் போடி மொட்டை மாடு. இந்த ஹெச்எஃப் மாடு வந்து பார்த்தோம்னா 2 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு எல்லாமே 6 பல் 4 பல் 2 பல் மாடுகள் தான். ஆனால் நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடுகள் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடுகள் எல்லாமே விற்பனைக்காக எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கடம்பூர் என்னும் கிராமத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடும் 4 பல் போட்டிருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடு, போடி மொட்டை மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. எல்லா மாடுகளுமே நல்ல முகலட்சணத்துலேயும் நல்ல அழகான உடல் வளத்துலையும் நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய உடல் வளத்துலையும் மடி வளத்துலையும் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. மாட்டில் வந்து எந்த ஒரு குறையுமே கிடையாது, சுழித்தவறு கிடையாது. நல்ல கறவைத்திறன் எடுத்து கொடுக்கக்கூடிய மாடுகளாக தான் இந்த மாடுகள் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கி 25 வருட காலமாக வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் நல்ல டாப் குவாலிட்டியான மாடுகளை தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்ருக்கதா சொல்கிறாங்க. உங்களுக்கு இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய எந்த மாடுகள் பிடிச்சிருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து ஒரு கால் பண்ணி பேசி 5000 10,000 அட்வான்ஸ் போட்டிங்கன்னா நேரடியாக வந்து பார்த்தோம்னா வீட்டுக்கே டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாட்டில் குவாலிட்டியில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஒரு இளம் மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்கிறதுனால இன்றைக்கி வாங்கிட்டிங்கன்னா கூட இன்னொரு 7-8 வருஷத்துக்கு மாட்டை வந்து வச்சுக்க முடியும். பொதுவாக அதிகப்படியான லாபகரமான மாடுகளாகவே இருக்கும். ஏன்னா இளம் மாடுகளாக இருக்கிறதுனால இன்னொரு 7-8 கண்ணுக்கு நம்மளாலையும் வச்சு பராமரிக்க முடியும். இல்லை ஒரு 2 கண்ணுக்கு கறந்துட்டு கொடுக்குறேன், 3 கண்ணுக்கு கறந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூட கண்டிப்பாக நல்ல லாபம் வந்து எல்லா மாட்டுக்கிட்ட இருந்துமே எதிர்பார்க்கலாம். கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்ல பெரிய பெரிய சைஸ் மாடுகளாக இருக்குது. நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுகளாக இருக்கிறதுனால ஒரு 20 லிட்டர் கறவைத்திறன் வந்து பார்த்தோம்னா தாராளமாக எல்லா மாடுகளுமே எடுத்து கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த மாடுகள் எல்லாமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கடம்பூர் என்னும் கிராமத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க ஒவ்வொரு மாட்டோட விற்பனை பதிவு பற்றியும் ஃபுல்லாக பார்த்துடலாம். கண்டிப்பாக 4 மாடு வாங்கணும்னு நினைக்கிறேன், 5 மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மாடுகளை நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நல்ல டாப் குவாலிட்டியான மாடுகளாக தான் விற்பனைக்கு வந்திருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சமான மாடுகளாகவும் இருக்கும். வாங்க ஒவ்வொரு மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 6 பல் போட்டிருக்கக்கூடிய 2ஆம் ஈத்து மாடு, 9 மாத சினையாக இருக்கிறதாகவும் கன்று ஈன்றதுக்கு இன்னும் 1 வார காலத்தில் இருந்து 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல சைஸில் நல்ல நீட்டு போக்காக இருக்கக்கூடிய மாடு, நெஞ்சு கணத்துலையும் பின் கணத்துலையும் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. கண்டிப்பாக மாடு வந்து முன்மடி பின்மடி எவ்வளோ மடி எடுக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த கண்ணுக்கு ஒரு 20 லிட்டர் கறவைத்திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சுழித்தவறு எதுவுமே வந்து மாட்டு கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த கலருக்கு எப்பவுமே ரொம்ப டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதிகப்படியான பேர் வந்து பார்த்தோம்னா இந்த கலரை ரொம்பவும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் இந்த கலரில் மாடு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு இளம் மாடை அதிக கறவைத்திறனில் மாடு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பொருளில் வந்து குவாலிட்டியில் எந்த ஒரு குறையும் இருக்காது, சொன்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 2ஆம் ஈத்து மாடு, 9 மாத சினையாக இருக்குது. கன்று போடுறதுக்கு 1 வார காலம் டைம் இருக்குது. மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல டாப் குவாலிட்டியான பிரீட்லேயே வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. 20 லிட்டர் கறவைத்திறன் தாராளமாக எடுத்து கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்ததாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடுகளோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப் மாடு, தலையீத்து மாடு, 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, நல்ல ஹெவி சைஸில் விற்பனைக்கு வந்திருக்குங்க. மாடு வந்து 9 மாத சினையாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலத்தில் இருந்து 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. சுழித்தவர் வந்து எதுவுமே கிடையாது. மாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. இது மாதிரியான இளம் மாடுகள்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தங்கத்தில் போடுற மாதிரி. இந்த கண்ணுக்கு நம்ம வந்து வாங்கிக்கிட்டு 2 கண்ணுக்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னா கூட விலையை வந்து குறைச்சி விற்க தேவையில்லை. வாங்குகிற விலையை விட வந்து பார்த்தோம்னா விலை வந்து அதிகமாக தான் விற்போம். ஏன்னா மாடு வச்சு பராமரிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அது வந்து தெரியும். நல்லா பராமரிக்கக்கூடிய பட்சத்தில் 2 கண்ணுக்கு கறந்துட்டு 3ஆவது கண்ணுக்கு விற்றோம்னா கூட நல்ல அதிகப்படியான லாபத்துக்கே வந்து மாட்டை வந்து விற்க முடியும்.
சின்ன சின்ன மாடுகள்லாம் வாங்கினோம்னா கறவை திறன் ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் தான் கறக்கும். இது மாதிரியான பெரிய சைஸில் மாடு வாங்கும்போது ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கறவை திறன்லாம் தாராளமாக எடுத்து கொடுத்துடும். மாடும் வந்து கன்று வந்து மாறுபடும், கறவை திறன் வந்து மாறுபடும், நல்ல கறவை திறனை எடுத்து கொடுக்கும். அதிகப்படியான லாபகரமான மாடுகளாக தாங்க மாடுகள் எல்லாமே விற்பனைக்கு வந்திருக்கு. மாடுகள் எல்லாமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கடம்பூர் என்னும் கிராமத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு இந்த மாடுகளில் எந்த மாடு பிடிச்சிருந்துச்சுனாலும் ஒன்று வீடியோவிலே பார்த்து மாட்டை பேசியோ இல்லை நேரில் போய் பார்த்தோ ஒரு 4 மாடு வேணும் 5 மாடு வேணும் ஒரே இடத்துல இருந்து எடுத்துக்கிறேன்றவங்க எடுத்துங்க. கண்டிப்பாக ரொம்பவும் அனுசரித்து தருவாங்க. நீங்கள் ஒரு 4 மாடு 5 மாடுலாம் எடுக்கிறப்போ நல்ல குவாலிட்டியான மாடு வேணும்னா நேரில் வந்து பார்த்தும் வாங்கிக்க சொல்கிறாங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு வந்து 4 பல் போட்டிருக்கக்கூடிய ஒரு ஹெவி சைஸில் இருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடு, போடி மொட்டை மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். நல்ல அகலமான ரெட்டை வரி மடியாக மாடு வந்து எடுக்குது. நல்ல முகலட்சணத்தில் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் தாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு வந்து எவ்வளோ சைஸில் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நல்ல மடிவளம் இருக்குது, காம்போவளம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு தலையத்துக்கு 20 லிட்டர் கறவை திறன்லாம் இந்த மாடு தாராளமாக எடுத்து கொடுத்துரும். மடி வைக்கிறதுக்கு இன்னும் நாள் வந்து இருக்கு. இன்னும் 10 நாள் 5 நாள் கடந்து போக சுமக்கவே முடியாத அளவுக்கு மடி எடுத்துடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. எல்லா மாடுமே வந்து பார்த்தோம்னா சுழித்தவறு இல்லாத மாடுகள் தான். மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடுகள். பொதுவாக நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடுகளுக்கு நெஞ்சுகணம் இருக்கணும், பேக் வெயிட்டும் வந்து பார்த்தோம்னா இருக்கணும். மடியில் காம்பு இடைவெளியை வந்து பார்த்தோம்னா அதிகப்படியாக இருக்கக்கூடிய மாடுகள் தான் அதிகப்படியான கறவை திறன் எடுத்து கொடுக்கும். இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மாடுகளுமே விற்பனையாளரை தேர்ந்தெடுத்து வாங்குற மாதிரியான மாடுகளாக தான் இருக்குது. நம்ம வியாபாரம் பண்ணணும் அப்படின்றதுக்காக வாங்கல, ஒரு பொருளை நல்ல குவாலிட்டியான பொருளை கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வாங்கியிருக்காங்க. பொருள் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. இந்த மாடு 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு, 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்கிறாங்க. தலையீத்துக்கு 20 லிட்டர் கறவை திறன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கவங்க நேரில் போய் பார்த்தோ இல்லை டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசியோ நான் சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் பத்தாத பட்சத்தில் ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்ததாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து ஹெச்எஃப் மாடுங்க. நல்ல ப்ரீட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு, பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு, நல்ல நீட்டு போக்காகவும் நல்ல வாட்டசாட்டமாக இருக்கக்கூடிய மாடுகள் தான். மாடு வந்து 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும்னு சொல்கிறாங்க. தலையீத்துக்கு 20 லிட்டருக்கு மேலேயே இந்த மாடு வந்து கறவை திறன் கொடுத்துட்டும். நல்ல டாப் குவாலிட்டியான ப்ரீடில் போடி மொட்டையில் விற்பனைக்கு வந்திருக்கு. இளம் மாடு தான், 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு தான். நல்ல நீட்டு போக்கான உடலமைப்பில் நல்ல அழகான முகலட்சணத்துலையும் நல்ல கலர் பிரீட்லேயும் வந்து மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஈத்துக்கு வந்து பார்த்தோம்னா 20 லிட்டருக்கு மேலேயே கறவை திறன் தாராளமாக தலை ஈத்துக்கே எடுத்து கொடுத்துரும். நல்ல பெரிய சைஸ் மாடு. வீடியோவில் பார்க்குறத விடவே நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா மாடுமே நீங்கள் பார்க்குறத விட ரொம்பவும் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலை ஈத்து மாடு, 9 மாத சினியாக இருக்குது. சுழித்தவர் வந்து கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பொதுவாக இந்த மாடுகள் எல்லாமே லோக்கல் கிளைமேட்டில் இருந்து வந்த மாடுகள் தான். அதனால் கிளைமேட் அடாப்ஷனும் தாராளமாக இருக்கும். நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருந்தாலுமே நல்ல கிளைமேட் அடாப்ஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கடம்பூர் என்னும் கிராமத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல மடிவளமான மாடுகள், காம்பு வளமான மாடுகள், இளம் மாடுகள் அப்படின்னு தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. எல்லா மாடுகளுமே நல்ல பிரீட் குவாலிட்டியில் விற்பனைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா கால் பண்ணி பேசுங்க. வாங்க அடுத்ததாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலையீத்து கிடாரி 2 பல் போட்டிருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொன்னோம்னா 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து ஹெச்எஃப் மாடு. நல்ல ஹைட் வெயிட்டில் நல்ல உடல் வளத்தில் மடிவளத்தில் காம்போளத்தில் இருக்கக்கூடிய மாடுகள் தான். எல்லாமே பண்ணைக்கு ஏற்ற மாடுகள், விவசாயிகளுக்கு அனைவருக்கும் ஏற்ற மாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை போயிட்டு நேரில் போயிட்டு மாட்டை வாங்கி பாருங்கள். கண்டிப்பாக இவங்க கிட்டே தான் அடுத்த மாடும் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளரும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மாட்டோட குவாலிட்டி நல்லாயிருக்கும், சொன்ன மாதிரி இருக்கும், சொல்லியிருக்கக்கூடிய கறவை திறன் வந்து எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க சொல்லியிருக்காங்க. 2 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 9 மாத சினியாக இருக்குது. சுழித்தவர் கிடையாது, தண்ணி தீவனத்துக்கு பிரச்சனை கிடையாது. நல்ல டாப் குவாலிட்டியான ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தலையத்துக்கே ஒரு 20 லிட்டருக்கு மேலே கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும். கன்று போடுறதுக்கு எல்லா மாட்டுக்குமே ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே சுமக்கவே முடியாத அளவுக்கு மடி எடுத்துரும். நல்ல கறவை திறன் எடுத்து கொடுக்கும். நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் தாராளமாக நேரில் போய் பார்த்து விலையை கேட்டோ இல்லை வீடியோ காலில் பேசியோ ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. நல்ல குவாலிட்டியான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்கு. குவாலிட்டியான மாடுகளை தான் தேர்ந்தெடுத்து விற்பனையாளரும் வாங்கியிருக்காங்க. நம்மளும் தேர்ந்தெடுத்து தான் போட்டுட்ருக்கோம்.
உங்களுக்கு இந்த மாடுகளில் எந்த மாடு வேணும்னாலும் உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்ததாக ஒரு ஜெர்சி மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. அந்த மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து ஜெர்சி மாடு. 9 மாத சினையாக இருக்குது. கன்று போடுறதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் 1 வார காலம் தான் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாடு வந்து நல்ல முன்பின் மடி எடுத்திருக்கு. நல்ல முகலட்சணத்தில் நல்ல கொம்பு குறியாக வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு முதலாகும். இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம். தலையீத்துக்கு ஒரு 14 to 15 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சுழி சுத்தமான மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. சூப்பர் குவாலிட்டியில் மாடு வேணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக போய் பார்த்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாடுகளில் உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதையும் சூஸ் பண்ணிக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கலாம். தரமான பொருள் கொடுக்குற காசுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாடுகளை வந்து எடுத்துக்கோங்க. தரமான மாடுகள் தான். உங்களுக்கும் வேணும்னா வாங்கிக்கோங்க. நன்றி.